ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி அன்பிளான்ட் டின்னர் அவுட்டிங் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் வாண்டுங்க வந்து எப்போவுமே வண்டியில் போகிறப்ப யார் ஃப்ரண்ட்டில் உட்காருறதுன்னு சண்டை நடக்கும். அவங்க அப்பா வந்து ஷார்ட் புத்திரி வச்சு விளாண்டு அவரும் சேர்ந்து விளாண்டு வின் பண்ணுறவங்க ஃப்ரண்ட்லன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வின் பண்ணது அக்ஷரா தான். ஆனால் வந்து யாழ்னிலா வந்து நான் தான் ஃப்ரண்ட்டில் உட்காருவேன்னு அடம் பிடிச்சா அக்ஷரா விட்டு கொடுத்துட்டா. உங்கள் வீட்டில் எப்படி 2வது பிள்ளைங்க வந்து சேட்டை பண்ணுறாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. ஹோட்டலுக்கு வந்தோடனே வந்து யாழ்னிலா வந்து அவள் சேட்டையை ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து எண்ணெய் பரோட்டா தான் ஆர்டர் பண்ணோம். நானும் ராமும் பாப்பாங்க வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு தான் வந்துச்சு. இந்த எண்ணெய் பரோட்டா ரொம்ப ஃபேவரெட் என்னோடது. இது வந்து எங்கள் ஊரில் ஃபேமஸான பர்மா ஹோட்டலுக்கு தான் போயிருந்தோம். இது வந்து என்ன அப்படின்னா பிச்சு போட்டு சால்னா சூடாக ஊற்றி தருவாங்க. அந்த சால்னா சூடாக ஊற்றுறப்ப சில இது வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும், சில இது கிறிஸ்பியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ் சட்னியோடு சாப்பிட்றப்ப. இது வந்து வளையல், இதையும் பரோட்டாவும் காம்பினேஷன் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வளையலை பிச்சு பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் யார் யாருக்கு பிடிக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாங்களுக்கு நூடுல்ஸ் வந்துருச்சு. நூடுல்ஸ் அவங்களுக்கு பரிமாறி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் பார்பிக்யூ ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த வட்டம் என்னமோ பார்பிக்யூவில் நல்ல பெப்பர்லாம் போட்டு ஸ்பைஸியாக இருந்துச்சு. பாப்பாங்க லைட்டாக தான் சாப்பிட்டாங்க. பாப்பாங்களோட டிஷ்ஷில் கொஞ்சம் வந்து அப்படியே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. நூடுல்ஸ் வந்து உரப்பில்லாமல் அப்படியே மைல்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் டச்சாக வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க 2 பேரும் ஒரு கோனு. இவ வந்து பிளாக் கரண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தா, இவ வந்து சாக்லேட் எடுத்தா. ஆனால் அக்கா சாக்லேட்டை உரிக்கவும் யாழ்னிலாவுக்கு வந்து வேணும்னு ஆசை வந்துருச்சு. அதே மாதிரி யாழ்னிலா வந்து அந்த கவரை நெக்கி சாப்பிடுவா. அதே மாதிரி தான் நானும் சாப்பிடுவேன். யார் யாரெல்லாம் இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு அவள் வந்து சாக்லேட் தான் கேட்டான்னோனையும் அவள் உரைச்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, என்ன பண்ண முடியும். அப்புறம் திரும்ப இன்னொரு சாக்லேட் தான் வாங்கினோம். வாங்கி கொடுக்கவும் அப்பையும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. 2 பேரும் வந்து அவள் என்னிதை சாப்பிட்டா, இவள் என்னிதை சாப்பிட்டா, நான் அப்போ அவள் இதை சாப்பிட்டுட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அக்ஷரா வந்து சொல்லியும் அப்புறம் அவங்கவுங்க இதை சாப்பிட்டாங்களாம் பார்த்தா யாழ்னிலா சாப்பிடவே இல்லை. அதுவும் கீழே ஃபுல்லாக உடச்சிட்டு அதுதான் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக சாப்பிட்டேன். அவள் சாப்பிடவே இல்லை. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. எங்கள் ஊர் தெப்பம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு இப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. ஒரு 11 கிட்ட ஆகிட்டு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.